ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய 3வது சூப்பரான வீடியோ அலங்காரம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ காலையிலேயே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் சின்ன கிருஷ்ணர் சிலை இல்லைனா சின்ன கிருஷ்ணர் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா இதை வச்சு எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்கிற கிருஷ்ணர் விட்டல் கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கிருஷ்ணரோட சின்ன சைஸ் ஃபோட்டோ என்கிட்ட இருந்தது. ஸோ நான் அதை வச்சு நான் வந்து ஒரு தாம்பூலத்தட்டில் வந்து எப்படி கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணி சாமி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஒரு தாம்பூலத்தை வச்சுட்டு அதை சுற்றி நீங்கள் வந்து பலகாரம்லாம் வச்சு நீங்கள் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து நான் ஃபோட்டோவை வந்து சுற்றி டபுள் சைடு செல்லோ டேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் ஈக்குவலாக வந்து 4 சைடும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த 3 பூ வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த கலர் என்கிட்ட இருந்த இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட எது இருந்தாலும் ஓகே. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பெட்டல்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சுற்றி வைக்கும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பூ எடுத்து நான் வந்து 3 கலரையும் வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சு நான் உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். மூணு பூ வச்சு எவ்வளோ கிராண்டாக வந்து குட்டி ஃபோட்டோ வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது வந்து இந்த ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு தாம்பூலத்தை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பூலத்தில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து நான் குங்குமத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மஞ்சள் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மஞ்சள் வந்து ஸ்டிக் ஆன அளவுக்கு வந்து குங்குமம் வந்து ஸ்டிக் ஆகாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து அந்த ஈரத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக் ஆகாது. நீங்கள் கையை வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த குங்குமத்தை வந்து
வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கிருஷ்ணர் பாதத்தை வந்து நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம அந்த பாதத்துக்கு ஒரே தாம்பூலத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம கிருஷ்ணர் பாதத்தையும் போட்டுட்டு அதில் வந்து இந்த குட்டி ஃபோட்டோவையும் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ண போகிறோம். வாங்க அதையும் பார்த்துடலாம்.